வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் கோலா உருண்டை பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நீங்கள் வந்து மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டை அப்படி சொல்லிட்டு தான் சாப்பிட்ருப்பீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாக இருக்கும். இது வந்து என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷும் கூட. அதை இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். நான் வந்து 2 பீட்ரூட் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பட்டை துண்டு எடுத்து வச்சுருக்கேன், 2 கிராம்பு, 1 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் சோம்பு, 5 to 10 முந்திரி எடுத்துக்கோங்க. அடுத்து 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா ப்ரௌனிஷ் ஆன பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இது கூட பொட்டுக்கடலை, முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கசகசா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொட்டுக்கடலை எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இது கூட தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன். அதாவது அரை மூடி தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அரை மூடி தேங்காவை துருவி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகாய். இப்போது எல்லாமே ப்ரௌனிஷ் கலருக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் தண்ணீர் ஊற்றாமல் நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இந்த பீட்ரூட்டை கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். நம்ம மசாலா வறுத்த கடாயில் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு வந்து எண்ணெய் யூஸ் பண்ண தேவையில்லை, எண்ணெய் ஆட் பண்ண வேணாம். பீட்ரூட்டில் இருக்க ஜூஸஸே போதும். பீட்ரூட்டை நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் தண்ணீர் கூட சேர்க்க வேணாம், ஏன்னா பீட்ரூட்டில் இருக்க ஜூஸஸே போதும். அதிலே நல்லா வதங்கிக்கும் பீட்ரூட்டு. எண்ணெயும் ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பீட்ரூட் வந்து நல்லா வதங்கணும். பாருங்கள், பீட்ரூட் நல்லா வதங்கிருச்சு. பீட்ரூட்டில் இருந்த ஜூஸஸ் எல்லாமே வத்திருச்சு. பாருங்கள், நம்ம தண்ணீர் ஆட் பண்ணல, பட் பீட்ரூட்டில் இருந்த ஜூஸஸ் நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கே அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாமல் கொரன்னு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதையும் நல்லா பீட்ரூட் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், பீட்ரூட்டில் இருந்த ஜூஸஸ் எல்லாமே நல்லா வத்திருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரையில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபேனில் ஆற வைங்க. இதை நல்லா ஆறின பிறகு நான் மிக்சரை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க முடியும் அப்படின்னு. பீட்ரூட் மிக்சரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கையில் நம்ம பீட்ரூட் மிக்சரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையிலே உருட்டிக்கோங்க, குட்டி குட்டி பால்ஸாக. பீட்ரூட் மிக்சர் இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக போடுங்க, எண்ணெயில் போடையில். எப்போவுமே நான் சொல்கிறது தான், எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதை கீழே ஊற்றிடுங்க, ரீயூஸ் பண்ண வேணாம். கொஞ்ச நேரம் ஒரு சைடை வேக விடுங்க. வேக விட்ட பிறகு நீங்கள் திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போது பீட்ரூட் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். யூஸ்வலாக மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டை சாப்பிட்டே போர் அடிச்சிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ பிள்ளைங்களுக்கு காய்கறிகள்னாலே பிடிக்காமல் போயிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்களும் அவங்களும் சாப்பிடுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிகளை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். என்னுடைய ஃபேவரட் டிஷ் எது அப்படின்னா இந்த பீட்ரூட் கோலா உருண்டை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் நான் பீட்ரூட் கேரட் பக்கோடா போட்டிருக்கேன். அதையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதையும் மறந்துடாமல் போய் செக் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் நிறைய பீட்ரூட் வகைகள் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதையும் போய் மறந்துடாமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.